வாங்க இன்னைக்கு லக்ஷ்மி சமையலில் புளிக்காய்ச்சல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு நான் பெரிய லெமன் சைஸ் 50 கிராம் புளி, இந்த அளவு புளிக்கு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அந்த அளவுகள் தான் நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். கடாய் காயட்டும். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. நம்ம ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். புளிக்காய்ச்சலுக்கு எப்போயும் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1.5 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு வெடிக்குது. 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுடலாம். புளிக்காய்ச்சலுக்கு பருப்புகள் கொஞ்சம் கூட போட்டால் தான் சாப்பிடும்போது நடுவில் கடிபட்டு ருசியாக இருக்கும் புளியோதரை. இப்போ உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் செவந்துருச்சு. 50 கிராம் புளிக்கு 25 கிராம் குண்டு வத்தல் எடுத்துருக்கிறேன். அதை 2 கிள்ளி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். இப்போது பெருங்காயமும் மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாகவே போடுங்க, வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் அந்த 50 கிராம் புளியில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் புளியை. அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ புளிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். உடலை திறந்து கிண்டி விட்டு பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மேலே மிதக்கணும், அதுதான் கணக்கு. இன்னும் மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்க்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்குது. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த திக்னஸில் இருந்தால் ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். நம்ம புளியோதரை கிளறும் போது ஒன்று காய்ச்சல் ஆறி இருக்கணும், இல்லைன்னா சாதம் ஆறி இருக்கணும். ஏதாவது ஒன்று சூடாக இருக்கணும், ஒன்று ஆறி இருக்கணும். அப்போந்தான் நல்லா சோத்தில் நல்லா பிடிச்சிக்கணும். இப்போ பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த திக்னஸில் இருக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எண்ணெய் மிதந்து வர்றது தெரியும். இந்த திக்னஸில் இருந்தால் தான் நம்ம சாதத்தில் கிளறும்போது சரியாக இருக்கும். இந்த அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.